ஒரு செய்தி சொல்றாருன்னா, சட்டமன்றத்துக்கு உள்ளேயோ வெளியிலேயோ ஒரு செய்தி சொல்றாருன்னா அது 100 விழுக்காடு உண்மையான செய்தி தான் சொல்லணும். இல்ல நீங்க கையெழுத்து தான் போட்டாங்கன்னு சொல்லிட்டு போங்க. முதலீடு நடந்ததாக ஏன் சொல்றீங்க? 34 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிடுச்சுன்னு சொல்றீங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 1,30,00,000 படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லாம சுத்திட்டு இருக்கிறாங்க. வேலை இல்லை. அதனால இனி திமுக இந்த பொய்யை சொல்லக்கூடாது. இது ஊடகங்களும் பார்த்துக்கணும், தமிழ்நாட்டில் உள்ள மற்ற கட்சிகளும் தெளிவுபடுத்த மக்களுக்கு இந்த செய்தி போகணும். இந்த மக்களுக்கு இந்த செய்தியை நாங்கள் நிச்சயமாக நாங்கள் எடுத்து செல்வோம். அதனால் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் இந்த இன்னொன்று நான் சொன்ன மாதிரி இதுக்கு கடந்த இந்த 2 மாதங்களாக 2 ஆவணங்களை நாங்கள் வெளியிட்டு இருக்கின்றோம். கேள்விகள் நிச்சயமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் தெளிவாக உங்ககிட்ட சொல்லிட்டேன். நான் எல்லாமே இது சம்பந்தமா நான் டைவர்ட் பண்ண நான் விரும்பல. இது சம்பந்தமா மட்டும் கேளுங்க. ஏன்னா நான் இவ்வளோ புக்கெல்லாம் தயார் பண்ணி நம்ம ஒரு இதுக்கு நான் பாவேந்தன் அவர்களுக்கு நான் நன்றி சொல்லணும். நான் அவர் எல்லா டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து நாங்கள் ஒரு டீமாக போட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம். கொடுங்க எல்லாத்தையும் கொடுங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கிறோம். அப்புறம் நான் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னால் அதுதான் நீங்கள் போடுவீங்க. அதனால் இதில் டைவர்ட் பண்ண வேண்டவே வேண்டாம். வேணும்னா கூட நான் நாளைக்கு கூட நான் இன்னொரு செய்தியாளர் சந்திப்பு வச்சிருக்கிறேன். நான் இது சம்பந்தமாக நீங்கள் கேள்வி கேட்கலாம். இதைத்தான் நாங்க கேட்கிறோம். வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க. இப்போ நாங்க புக்கு போட்டோம், நீங்களும் ஒரு புக்கு போடுங்களேன். இல்ல நாங்க போட்டோம்ல, இது கவுண்டர் பண்ணி நீங்க புக்கு போடுங்க. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நாங்க புக்கு கூட வேண்டாம், உங்க சோசியல் மீடியாவில் போடுங்க, இல்லாட்டி உங்களுடைய வெப்சைட்ல போடுங்க, தொழில் வெப்சைட்ல போடுங்க. இவ்வளோ பேர் வந்தாங்க, இவ்வளோ பேர் கையெழுத்து போட்டோம், இவ்வளோ முதலீடு நடந்திருக்குது, எங்க நடந்திருக்குது, எவ்வளோ பேருக்கு வேலை நடந்து. சாதாரண விஷயம் தான் இது ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. மத்திய அரசு சொல்லட்டுங்க, நாங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சொல்லிட்டோங்க, அதுக்கு எனக்கு என்னங்க? அதுக்கு அதனால எனக்கு என்னங்க? சொல்லிட்டு போட்டோங்க. இது கவுண்டர் பண்ணுங்க. நாங்க வெள்ளை அறிக்கை கேட்கிறோம். வெள்ளை அறிக்கை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் கொடுக்க மாட்டீங்க? ஏன் பயப்படுறீங்க? என்ன பயம்? பொய் வெளியில் வந்துடும் பயமா? ஆமா, வேற என்ன பயம்? இதே முதலமைச்சர் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறப்போ இதே கேள்விதான் கேட்டார். வெள்ளை அறிக்கை விடுங்க கேட்டாரு. இன்னைக்கு கேட்டா அதுக்கு மரபு இல்லையா? ஏன் நீங்க மரபு உருவாக்குறது? முதலமைச்சர் ஆச்சு நீங்க, மக்களுக்கு நீங்க பதில் சொல்லி தானே ஆகணும். நீங்க 11,32,000 கோடி 11,32,000 கோடி திருப்பி சொல்றீங்களே, ட்வீட் போடுறீங்க, திருப்பி சொல்றீங்க, சட்டமன்றத்துக்குள்ள சொல்றீங்க, வெளியில சொல்றீங்க. அது என்னன்னு கேட்கிறேன் நான். எங்க வந்தது? எப்ப வந்தது அது? எப்ப வந்தது அது? எப்ப வந்ததுன்னு கரெக்டா நீங்க சொல்லுங்க. லூலு மால் இருக்கட்டும், அதுதான் நான் கேட்கிறேன். நீங்க சொல்லுங்க, வெளியில சொல்லுங்க எல்லாமே. ஏங்க கவர்மெண்ட் சொல்லட்டுங்க. நீங்க கவர்மெண்ட் சார்பில் வந்திருக்கீங்களா? இல்ல நான் கேட்கிறேன்.
அதான் நான் சொல்றேன், கவர்மெண்ட் சொல்லட்டும். அது இதுதான் கவர்மெண்ட்டுக்கு நான் கேட்குற கேள்வி. இது கவர்மெண்ட்டுக்கு நான் கேட்குற கேள்வி, எவ்வளோ வந்திருக்குதுன்னு நான் கேட்குறேன். நான் இப்போ இவர் ஜெர்மனி போனார், முதலமைச்சர் ஜெர்மனியில் போய் கையெழுத்து போட்டிருக்கார். ஜெர்மனியில் போட்ட கையெழுத்தில் 88% அந்த கையெழுத்தில் அந்த கம்பெனிங்க எல்லாமே தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு போகணும் ஜெர்மனிக்கு? ஏன் அந்த சிஇஓ இங்கே வர வச்சு கையெழுத்து போடுறது எதுக்கு போகணும்? அந்த நான் கேட்குறேன், வாட் இஸ் த நெசசிட்டி? அதே கம்பெனி, இங்கே வேலை செய்கிற கம்பெனி, இப்போ நீங்கள் எதுக்கு ஜெர்மனியில் போய் கையெழுத்து போடுறீங்க? இங்கேயே வர சொன்னால் வர போகிறாங்க அவங்க. 88% அது.